இன்றைக்கு திண்டிவனத்தை ஒரு வளமுள்ள தொகுதியாக, ஒரு செழிப்பான தொகுதியாக மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் பேர் இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த திமுகவுடைய தலைமையிலான அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்றைக்கி திண்டிவனத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மரக்காணம் ஒன்றியத்தில் மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் பரப்புரை ஒரு பாதி நாள் முடிந்திருக்கிறது. இன்னும் மீதி நாள் மதியத்திற்கு மேல் நாங்கள் தொடங்குகின்றோம். திண்டிவனம் தொகுதியை ஒரு வளமான தொகுதியாக, ஒரு சமூக நல்லிணக்கத்தின் தொகுதியாக, தமிழ்நாட்டில் இது ஒரு ரோல் மாடல் தொகுதியாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் அதை மாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இங்கே நிறைய கோரிக்கைகள் இருக்குது, தேவைகள் இருக்கின்றது. நிறைய சவுக்கு மரங்கள் இங்கே பயிரிடப்படுகின்றன. அந்த சவுக்கு மரங்களை பயனுள்ளதாக விவசாயிகள் நீண்டகால கோரிக்கையாக ஒரு காகித தொழிற்சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இதை எழுப்பி முதலில் இந்த காகித தொழிற்சாலையை உருவாக்குவோம். அதற்கடுத்து நெல் கொள்முதல் கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நாங்கள் சட்டமன்றத்தில் முன்வைத்து அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். அது மட்டுமல்ல, சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஒரு தொகுதி திண்டிவனம். சென்னையில் தான் எல்லா தொழிற்சாலைகள், அதாவது சென்னையை சுற்றி தான் எல்லா தொழிற்சாலையும் இருக்கின்றது. ஆனால் திண்டிவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இல்லை. மாணவர்கள் இங்கே படிக்கின்ற இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் சென்னைக்கு போய் வேலை பார்க்கிறார்கள். இங்கே மைக்ரண்ட் நிறைய ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கினால் கட்டாயம் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வேறு ஊருக்கு செல்ல மாட்டார்கள், குறிப்பாக சென்னைக்கு செல்ல மாட்டார்கள். ஆகவே நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் முதலில் சட்டப்பேரவையில் எழுப்புகின்ற கோரிக்கை என்பது இங்கே, அதாவது சென்னையை சுற்றி வருகின்ற தொழிற்சாலைகளை திண்டிவனத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைப்போம். நிறைய வரவேற்பு இந்த தொகுதியில் ஏற்கனவே அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் அர்ஜுன், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் இந்த 5 ஆண்டுகள் இந்த தொகுதிக்கே எதுவும் நல்லது செய்யவில்லை. அதாவது நல்லது என்றால் எந்த வேலையும் செய்யவில்லை. அரசினுடைய செயல் திட்டங்கள் எதையுமே அவர் செய்யவில்லை. சட்டப்பேரவையில் இந்த தொகுதிக்காக, இந்த மக்களுக்காக கோரிக்கை எழுப்பாத ஒரே எம்எல்ஏ அதிமுகவினுடைய எம்எல்ஏ அர்ஜுன் தான். அவருடைய அலுவலகத்தை பாருங்கள், இதுதான் அவருடைய அலுவலகம். எப்படி பாலடைஞ்சு கிடக்கு. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் 5 ஆண்டுகளாக திறக்காமல் மக்கள் கோரிக்கை வைப்பதற்கு கூட ஒரு அலுவலகம் இல்லை. இதுதான் அவருடைய நிலை. நான் இதே அலுவலகத்தை திறந்து 24 மணி நேரம் அந்த அலுவலகம் திறந்தே இருக்கும். திண்டிவனத்தில் ஒரு அலுவலகம், மரக்காணத்தில் ஒரு அலுவலகம் என 2 அலுவலகத்தை திறந்து இந்த திண்டிவனத்தை இனி திண்டி வனம் அல்ல, திண்டி வளம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தொகுதியை நான் சிறப்பாக மாற்றுவேன். ஒரு நீண்டகால செயல் திட்டங்கள் இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் முதலாண்டு என்ன செய்கிறது, 2வது ஆண்டு என்ன செய்கிறது, 3வது ஆண்டு, 4வது ஆண்டு, 5வது ஆண்டு என்று 5 ஆண்டுகளும் மிக சிறப்பான ஒரு தொகுதி, ஒரு வளமான செழிப்பான ஒரு தொகுதியாக நான் மாற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். இப்போ 60% பிரச்சாரத்தை முடிச்சிருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊடகவியலாளர்கள் நீங்கள் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, நிறையா பார்க்குறீங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி கடந்து நிறைய பேர் இந்த பானைக்கு வாக்கு கேட்பது, பானைக்கு ஆதரவு தெரிவிப்பது என்கிற நிலை கூடியிருக்கின்றது, அதிகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் கூட இன்றைக்கி நிறைய தம்பிகள் நான் விஜய் ரசிகர் தான், ஆனால் நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன், உங்களுக்கு நான் பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், ஓட்டு கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவே கட்டாயம் இந்த தொகுதியில் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்கள், ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தயாளன் உள்ளிட்ட அத்தனை பேருமே இந்த தொகுதியில், திண்டிவனம் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கட்டாயம் அது நடக்கும். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அந்த மாதிரி இருக்கின்றது. அதிமுகவுக்கு இப்பொழுது எந்த ஆதரவுமோ எந்த விதமான அவர்களுக்கு ஒரு வரவேற்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம்.